ஆக்சிஜன் சிலிண்டர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது எங்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமாக வந்து மூச்சு வாங்குச்சு. மூக்கில் கனெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் தூங்கினோம். சூரியனுக்கு மிக அருகில் உலகின் கூரையில் ஒரு நாள் எப்படி இருக்கும்? பதினாலாயிரம் அடி உயரத்தில் உயிர் கொடுக்கும் காற்றுக்கே காசா? ஒவ்வொரு அறையிலும் உயிர் வாழ வைக்கும் நவீன உருளைகள், வித்தியாச கருவிகள். இப்போதான் ஆக்சுவலி ஐ ஃபீல் குட். நான் பேசும்போது எனக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப மூச்சு வாங்குது, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வெளியில் போகும்போது கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எதிர்காலத்தில் வந்து ஆக்சிஜனை வாங்கி காற்றை வந்துட்டு சுவாசித்து தான் வாழ போகிறோம் அப்படின்னு இந்த ஊரில் இது இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. நாவை நாட்டியமாட செய்யும் உணவு வகைகளோடு பல சொகுசு ஹோட்டல்களை தூக்கி சாப்பிடும் சொர்க்க பூமி. நான் இப்ப இருக்கிறது வந்து ஜீசாங், அதாவது சைனாவுடைய திபெத் பகுதியில தான் நான் இருக்கிறேன். ஸோ இந்த ஜீசாங் பகுதியில முதல் முறையா ஒரு தமிழ் சேனல் வந்துட்டு ஷூட் பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்துல இருக்கிற ஒரு பகுதி. ஸோ கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்துல இருக்கிறதுனால இது உலகின் கூரை என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி. ஏன்னா ரொம்ப அதிக உயரத்துல இருக்கிறதுனால இது உலகின் கூரை என்று அழைக்கப்படுது. உயரமான இடத்துல ஒரு சமமான அல்லது குறைந்த சாய்வுடைய ஒரு நிலப்பரப்பை நம்ம பீடபூமின்னு சொல்வோம். உலகத்தோட அப்படிப்பட்ட ஒரு உயரமான பீடபூமி தான் ஜீசாங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல ஒரு சொகுசு ஹோட்டலுடைய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கேபிட்டல் லாசால தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வானளாவிய கட்டிடங்கள், பெரிய பெரிய கோவில்களுக்கு மத்தியில சொர்க்க பூமினே சொல்லலாம். உயரமான இடம்ங்கிறதுனால மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். சில அடி தூர நடைப்பயணமே மலையேற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கும். ஆக்சிஜன் ரொம்பவும் குறைவா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காகவே ஒவ்வொரு அறையிலையும் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது எங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா வந்து மூச்சு வாங்குச்சு. மூக்கில் கனெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் தூங்கினோம். அது மட்டும் இல்லாமல் ரூமில் வந்து ஆக்சிஜன் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கு. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ஸோ வந்தோடனே அதை ஆன் பண்ணிக்கணும். ஆக்சிஜன் சப்ளை வந்து இருக்காங்க, அதை செக் பண்ணிக்கணும். கார்ல போகும்போதோ வெளியில போகும்போதோ எடுத்துட்டு போறதுக்கு ஏத்த மாதிரியா போர்ட்டபிள் ஆக்சிஜன் சிலிண்டர், பில்லோன்னு எக்கச்சக்கமான வியக்கத்தக்க விஷயங்கள் இருக்கு. ஈரப்பதம் ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்றதுனால அந்த அறையில ஈரப்பதத்தை அதிகரிக்கிறதுக்காக மாய்ஸ்சர் மெஷினும் வச்சிருக்காங்க. உலகத்துடைய உயரமான பீடபூமி அப்படின்றதுனால இரவு 9 மணி வரைக்கும் கூட சூரியன் இருக்குமா. சூஷியில் ஆரம்பித்து உயிருள்ள இறால் வரை சத்து மிகுந்த உணவு வகைகள், தேநீரில் ஊறக்கூடிய வேக வைத்த முட்டை, கிழங்கு வகை கீரை, டம்ப்ளிங்ஸ்னு ஒவ்வொன்றுமே பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பகுதிக்கு வரதுக்கு முன்னாடியே இங்க வரதுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரியா சைன் எல்லாம் வாங்கப்படுது. ஒரு செகண்டும் ஆச்சரியத்துல நம்மள மூழ்கடிக்குது. இதை பார்க்கும்போது நீங்க எவ்வளவு பிரமிச்சு போனீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டினியூஸா வேணும், உங்களால இது பண்ணி உங்களால முடியல அப்படின்னா இதுக்குள்ள 2 வாட்டர் பாட்டில் இருக்கு. இது ஏ அண்ட் பி பவுடர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த பவுடரை வந்து இந்த ஏ பாட்டிலில் போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த ஏ பாட்டில் மூலமாக இருந்து பிக்கு வந்து ஆக்சிஜன் வரும். அந்த சப்ளை எடுத்து மூக்கில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பேக்கை எடுத்து இப்படி மாட்டிக்க வேண்டியதான். இது ஒரு ஆக்சிஜன் சப்ளை. கொஞ்சம் ஓகே, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்பப்போ தேவைப்படும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கண்டினியூஸாக வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரூம்குள்ளே வந்தோடனே இதை யூஸ் பண்ணிக்கலாம்.